ஸோ திஸ் இஸ் ஸோ நான் இப்போ கன் ஷூட்டில் இருக்கேன். ஸோ நான் 2 ஸ்னைப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன் வித் 8x லைக் பப்ஜியில் வரல AWM மேக்னம். ஸோ அந்தமாரி 2 கன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கன்னில் 25 புல்லட்டு, இன்னொரு கன்னில் 25 புல்லட்டு. ஸோ நான் யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவேன், எந்த ஒரு கேமை ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்டு தான் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்போ தான் எனர்ஜியாக நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்டு ஸோ இதுதான் என்னோட எனர்ஜி ட்ரிங்க் ப்ரைமு. ஸோ இதை நான் சாப்பிட்டு தான் நான் வந்து ப்ளே பண்ணுவேன். இது 8x ஸ்கோப்பு. ஸோ இது சப்ரஸரு. ஸோ என்னோட ஆமோ. ஸோ என்னோட டார்கெட் ஷீட்டு. இதை ப்ரெஸ் பண்ணோம்ல, வச்சுட்டு நீங்க பாப்பீங்க இல்லையா, இப்போ ஸ்கோப்ல என்னன்னா ரொம்ப கிட்ட போனீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரிங் வரும், ரொம்ப பின்னாடி வந்தீங்கன்னாலும் ஃப்ளோட் ஆயிடும். என்ன 6x 8x? இது 8x 10x. ஆமா 10x. நம்ம ஸ்கோப்ல ஷூட் பண்ணதுக்கு ஒரு யூஸ் பண்ணவே இருக்காது. இல்ல ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கலாம். ஆனா எக்ஸாக்ட்டா நம்ம ஷூட் பண்ண முடியும் அந்த ஆங்கிள். டார்கெட் பெர்ஃபெக்ட்டா பார்க்கலாம். அதனால ஷாட் எங்க இருக்குது இங்க இருந்து பார்க்கலாம். ஆடு பின்னாடி எடுத்து வந்து பார்க்க தேவையில்ல. இது வந்து ஐ ரிலீஃப்னு சொல்லுவோம். இது வந்து புரிஞ்சுக்கணும். கிட்ட போயிட்டு டார்கெட்டை பார்த்து அப்படியே பின்னாடி தலை அப்படியே பின்னாடி எடுத்துட்டோம்னா இது கம்ப்ளீட்டா முழுசா கிளியர் ஆயிடும் ஒரு டிஸ்டன்ஸ்ல. அப்ராக்சிமேட்லி இந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து பிளஸ் மார்க்க சென்டர்ல வச்சு ட்ரிகர் எடுக்கணும். ஓகே 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 ஓகே. அப்ராக்சிமேட்லி இந்த டிஸ்டன்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும், எல்லாம் கிளியரா இருக்கும். ஒரு தடவை ஹெட் பொசிஷன் இங்கேயே வச்சுட்டு ஷாட் எடுக்கணும். ஓகே ஓகே. லோட் பண்ற டைம்ல இது புல் பண்ணி கலெக்ட் எடுத்து இங்க இருக்கணுமா? ஓகே. இங்க வச்சுட்டு க்ளோஸ் ஹெட் பொசிஷன் கரெக்ட் சென்டர் டேக் ஷாட். ஓகே சரியா? சப்ரஸர் சவுண்ட் ரொம்ப வராது பண்ணுங்க. அது எனக்கு தெரியும். ஆனா புல்லட் ரோல் பண்ணது இது போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை ஃபயர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் லோட் பண்ணலாம். திருப்பி வந்து பின்னாடி முன்னாடி அப்படியே செக் பண்ணுங்க. எங்க அது முழுசா கிளியரா இருக்குமோ அந்த பொசிஷன்ல இருந்து ஷூட் பண்ணணும். கிளியரா ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணுங்க. ஓகே. நான் அந்த இது காமிச்சேன். I'm still left. I was waiting for him, then I realized I wanted to finish shots. ஃபுல்லு கிட்ட வந்து பாடி பின்னாடி இப்படி பின்னாடி போதீங்க, முன்னாடி. கரெக்ட்.
உட்காந்து இந்த கார்டு Sitting here now, none of it is as in ஸோ இந்த ஸ்னைப்பரு இது என்னோட டார்கெட் பாயிண்ட்டு. ஸோ இந்த 8x ஸ்கோப்பில் ஸோ அங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த 8x ஸ்கோப்பில் ஷோ ஆகும். அங்கே 10ன்னு ஒன்று தடுத்துப்பாங்க. ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ண பிறகு என் டார்கெட் அங்கே போயிடும். ஸோ நான் என் கன்னில் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நான் டார்கெட் வச்சிட்டேன். ஸோ என்னோட டார்கெட்டை எல்லாம் செட் பண்ணேன். ஸோ டார்கெட் ஷீட்டு இது பிக் ஒன் டார்கெட் ஷீட்டு. இது ஆல்ரெடி நான் ஷூட் பண்ண ஈஸியாக டார்கெட் பண்ணிச்சேன். இது வந்து ஸ்மால் ஒன். ஸோ இதுதான் டிஃபிகல்ட்டு. எக்ஸாக்டா ஆச்சேன், கரெக்டா எக்ஸாக்டா ஆச்சு பாருங்க. எக்ஸாக்டா. சரி ட்ரை பண்ணுவோம். சரி ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனில் சிட்டிங் பொசிஷனில் ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷன் டிஃபிகல்ட்டு. ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷனில் ட்ரை பண்ணலாம். இது கரெக்டாக இந்த ஷோல்டரில் வரணும். ஸோ டூ எம்ஓ இருக்குது. ஸோ என்னோட ஸ்னைப்பர் என்னோட ரேஞ்சஸ் ஸோ எக்ஸாக்டாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் ஜான் விக் மூவியில் வந்து எனக்கு வந்து நிறைய கன்ஸ் வேணும். ஐ நீட் அ கன்ஸ், லாட் ஆஃப் கன்ஸ். ஸோ ஓகே என் லாஸ்ட் டூ எம்மும் ஸோ நான் எக்ஸாக்டாக ஆனால் ஸ்டாண்டிங் பொசிஷன் அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ஜான் விக் மூவி இல்லை எப்படி
ஷூட்டிங் தான் மூவி. ஸோ நான் இது நேரில் ஒலிம்பிக்ஸ் என்ன ரேஞ்ச் இருக்குமோ, ஷூட்டிங் ரேஞ்ச் இருக்குமோ அந்த ரேஞ்ச் தான் இங்கே இருக்கோமா. எனக்கு லாஸ்ட் புல்லட் எனக்கு அந்த கன்னில் போடுங்க. ஸோ நான் இப்போ ஒலிம்பிக்ஸில் ஷூட் பண்ணுற மாதிரி அந்த ரைஃபிளில் ட்ரை பண்ண போகிறேன். பிஸ்டல். பிஸ்டல். இதில் என்னன்னா கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறீங்களா? இந்த கண்ணில் வந்து என்ன செய்யணும்னா பெல்லட் இங்கே லோட் பண்ணிட்டு முதல்ல ஒரு கண்ணை நீங்க ஏன் பண்ணுவீங்க? ஆமா. அதுல வந்து இதுல இங்க யூ ஷேப் இருக்கா, இங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இது மூணுமே செஞ்சு ஒரு 3 விக்கெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. முதல்ல ஒரு கேள்வி, 2 கேள்வி, இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த W வரணும். கீழே ஏன் பண்ணுங்க, W ஃபார்ம் பண்ணுங்க. W கரெக்டா இருக்கா? விக்கெட் மாதிரி, கிரிக்கெட்ல விக்கெட் மாதிரி. இது மேல இருக்க கூடாது, ஒரே லெவல்ல இருக்கணும். இப்போ எடுத்து வந்துட்டு அந்த பிளாக்குக்கு கீழே எப்படின்னா பந்து வந்து மிடில் விக்கெட்ல மேல போற மாதிரி, புரியுதா? மிடில் விக்கெட் மிஸ் பண்ணி மேல போனோம். இந்த மிடில் விக்கெட்டை அதை மிஸ் பண்ணி மேல போற டைம்ல ட்ரிகர் ஸ்குவீஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படியே இருங்க, ட்ரிகர் ஸ்குவீஸ் பண்ணிட்டே இருங்க. சூப்பர். எங்க இங்கேயா? ஃபைனலி நான் வின் பண்ணிட்டேன். எக்ஸாக்ட் என்னோட டார்கெட்டு வித்தவுட் ஸ்கோப்பு. ஸோ அப்போ நான் ஒலிம்பிக்லேயே நான் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அகாடமியில் மேபி இங்கே நான் ட்ரைனிங் எடுத்தது ஒலிம்பிக்ல நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக என்னோட ஷூட்டிங் கேம் முடிஞ்சது. ஸோ நான் ஸ்னைப்பர் வச்சு ட்ரை பண்ணேன். இது பெரிய டார்கெட் ரேஞ்சு. ஸோ இது ஈஸி, பட் ஆனால் இதுதான் சின்னது. இதை பண்ணது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் பாருங்கள், எக்ஸாக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். So okay, until this is bye from Ray.